வணக்கம், காஞ்சிகாசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டே, வேலைக்கிழமை சாய்பாபா டேங்க. மேடம் வெளியே போயிருக்காங்க, அதுக்காக நானே பேசலான்னு. இன்றைக்கி இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணமான எல்லாருக்கும் திருமண வாழ்த்துக்கள். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையணும் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரம் தேடுறவங்களுக்கு நேற்று ஒரு நண்பரை பார்த்தேன், இன்னும் செட் ஆகல தானே, ஒன்றும் இல்லை சரியாயிடும். நம்ம இந்த வரன் தேடுறவங்களுக்கு நல்லபடியாக அமையணும். அது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி வச்சுன்னா ஈஸியாக பழிக்கும். ஓகேங்களா? சண்டை இல்லாமல் ஜாலியாக இருக்கிற வரனா அமையணும். ஓகேவா? ஈகோ இல்லாமல் இருந்தாலே இந்த ஜோடிங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். கூட பெரியவங்க என்ட்ரு ஆகக்கூடாது இந்த ஜோடியில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதில் பெரியவங்க ரொம்ப என்ட்ரானால் அங்கே சில சலசலப்புகள் உருவாகும். ஆனால் இல்லாமல் இருந்தோன்னா எல்லாமே ஹாப்பியாக இருக்கலாம். அதான் விஷயம். ஓகேவா? இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிளுங்க. இதில் எல்லாம் சாதம் மட்டும்தான் வச்சுருக்கு இல்லையா? கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. சாதம் வச்சுட்டு சிம்பிள் தயிர், ஓகேங்களா? தயிர் அண்டு பக்கோடா. இதில் என்ன இருக்க விஷயன்றீங்களா? இதுவும் சாப்பாடு தானே, வாரத்துக்கு எப்போனா வரட்டி விட்டு சாப்பிட்டோம். இதுவும் நல்லா தான் இருக்கும். தயிர் உப்பு போட்டு இல்லை உப்பு போடாமல் சாப்பிட்லாம், பக்கோடா வச்சு சாப்பிட்லாம். ஓகேவா? அப்புறம் நல்ல விஷயத்துக்கு வருவோமா? நம்ம விஷயத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான், நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி போகிறான், என் பழைய லவரை ரேஷன் கடையில் பார்த்துட்டா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவளுக்கு ஏன்டா இது மாதிரி ஆகணும்? அப்படியா? ஏன் என்ன ஆச்சுன்னா, அவள் என்னை கட்டியிருந்தானே நிம்மதியாக இருந்திருப்பாள். அதுதான் நான் யோசிக்கிறேன். அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கானு. ஏன் நீ ஏன் அங்கே போனேன் ரேஷன் கடைக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். நான் பாமையில் அங்கே போனேன்டா, அதான் அவளை பார்த்துன்றான். இவர் உண்மை பெரிய பணக்கார மாதிரியும் அது உண்மை ஏழை பொண்ணு மாதிரியும், ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே, அப்புறம் என்ன அப்படின்னு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒரே நிமிஷம். உலகத்திலே 3 விஷயம் பண்ணவே முடியாதுங்க. என்ன விஷயம் தெரியுங்களா? நம்ம தலைமுடியை எண்ண முடியாது. சும்மா சொல்லுவாங்க 10,008ன்னு எண்ணி பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், எண்ண முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி கண்களுக்கு கண்ணை சோப்பால் கழுவ முடியாது. ஓகேவா? கண்ணுக்குள்ளே கொஞ்சம் சோப்பு போட்டாலே எரியும், அதில் எப்படி கழுவுறது? 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான், நாக்கை வெளியே நீட்டின்னு மூச்சு விட முடியாதுங்க. கரெக்டுங்களா? நாக்கை வெளியே நீட்டின்னு மூச்சு விட முடியாது. பார்த்தீங்களா? நான் சொன்ன உடனே எல்லாம் ட்ரை பண்ணிங்க, ஈஸியாக முடியுங்க. சும்மா நான் சொன்னேன் அதுக்கு உடனே எப்படி செய்யறதா? இது ஒரு ஜாலியாக எடுத்துக்கலாமா? நாக்கை வெளியே நீட்டின்னு மூச்சு விட முடியாது. சொன்னதை நீங்கள் உடனே செஞ்சு பார்க்குறீங்க பாரு, அதுதான் விஷயம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,